அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன நேயர்கள், பங்காளர்கள், நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை கூறுகிறோம். இந்த நாட்களிலே நாம் யோசேப்பின் சரித்திரத்தை, அவனுடைய வரலாறை நாம் வாசித்து படித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு செய்தியிலும் யோசேப்பு எப்படியெல்லாம் தன்னுடைய குணாதிசயங்களிலே மிக சிறப்பான குணாதிசயங்களை பெற்றுக்கொண்டார் என்பதை பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு கேள்வியோடு நாம் இந்த பகுதியை தியானிக்கலாம். நாம் எல்லாரையும் நேசிக்க முடியுமா? அனைவரையும் நாம் நேசிக்க முடியுமா? ஆனால் யோசேப்பை பொறுத்தமட்டில் அவர் எல்லாரிடத்திலும் ஒரு அன்பும் அக்கறையும் காட்டுகிறவராக இருந்தார். எல்லாரையும் நேசிப்பது, எல்லாருக்கும் அன்பை காட்டுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. வேதம் அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறது. அன்பு நீடிய சாந்தம் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பினுடைய இந்த தன்மைகள் எல்லாம் வேதத்தில் மிக தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. உலகத்தில் அன்புக்கு மிக சிறப்பான ஒரு அர்த்தத்தையும் ஒரு சிறப்பான ஒரு தன்மைகளையும் இவ்வளவு விவரித்து சொல்லும் எந்த ஒரு காரியமும் உலகத்தில் இல்லை. ஆனால் வேத புத்தகம் அவ்வளவு உண்மையாக அதை விவரித்து சொல்கிறது. இந்த வசனங்களெல்லாம் அறியாத அந்த யோசேப்பு தன் கண் முன்பாக வந்து நிற்கிற சகோதரருக்கு அவன் காட்டிய அன்பு, அவன் காட்டிய அக்கறை, அதே நேரத்தில் அவருக்கு ஒரு போராட்டம் இருந்தது. இந்த சகோதரர்கள் ஏன் அங்கே வருகிறார்கள் என்று இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பம் என்ன சொல்லுகிறது? தேசத்தில் பஞ்சம் வந்தது. பஞ்சம் வரும்போது தானியம் எகிப்திலே கிடைக்கிறது என்று கேள்விப்பட்டு யாக்கோபு தன்னுடைய 10 பிள்ளைகளையும் அதை சேகரித்து வரும்படி அனுப்புகிறார். அந்த 10 சகோதரர்களும் இப்போது எங்கே வந்து சேர்கிறார்கள்? எகிப்துக்கு வந்து சேர்கிறார்கள். அவர்களை யோசேப்பு பார்க்கிறார். ஆனால் யோசேப்பினுடைய தோற்றம் எகிப்தியனை போல மாறி இருக்கிறது. அவர்கள் நன்றாக முகச்சவரம் செய்து, அவர்களுடைய தலையை மூடி ஒரு ஆடை போட்டு, அவர்களுடைய ஆடை அமைப்பு, முகத்தோற்றம் எல்லாமே மாறி இருந்தது. ஆனால் யூதர்களுடைய முகத்தோற்றம் அந்த மாதிரி இருக்காது. ஸோ அவர்கள் அந்த யோசேப்பை பார்க்கும்போது இது யோசேப்பு என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் யோசேப்பு இவர்களை பார்த்து அறிந்து கொள்கிறார். 42வது அதிகாரம் ஆதியாகமம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது. யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோடே பேசி என்று வருகிறது. நம்முடைய முதல் தலைப்பு அறிந்தும் அறியாதவன் போல் பேசிய யோசேப்பு. யோசேப்பினுடைய வரலாறுகளை நாம் பார்க்கும்போது இது ஒரு வித்தியாசமான அனுபவம். அவருக்கு தெரியுது, ஆனால் தெரிந்ததை மறைத்து கொண்டு அவர் கடினமாய் பேசுகிறார். அதற்கு காரணம் இருக்கிறது. ஏன்னா இவருடைய சகோதரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அவருக்கு நல்லா தெரியும். அவங்கள நேசிக்க முன் வருகிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இருக்கிறதா, இல்லை இன்னும் பழைய மாதிரியே இருக்கிறாங்களா? அந்த பகைமை கொள்வது, ஒருத்தரை அடித்து துரத்துறது, பொய் சொல்றது, இத்தனையும் அவங்ககிட்ட இருந்துச்சு. துன்மார்க்கமாய் அவர்கள் ஜீவித்தார்கள் என்று ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலே நாம் தொடக்கத்திலே வாசிக்கிறோம். தனக்கும் அவர்கள் அப்படி செய்ததெல்லாம் யோசேப்பு தெரியும்.
ஆனால் இன்னைக்கு அவர் அறிந்து கொள்ள விரும்புவது இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க. அதனால் அவர்களோடு கடினமாய் பேசி ஒரு அதிகாரி கடமையை செய்வதை போல செய்கிறார். அதிகாரின்னா எகிப்து தேசத்திற்கு அவர் அதிகாரி. இவங்கள பார்க்குறாரு, தானியம் வந்திருக்கு வாங்க வந்தேன்னு சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் வேவுக்காரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்திருக்கிறீர்கள், நான் உங்களை நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாரு. அவருடைய நம்பிக்கையை பெரும் வண்ணமாக சில வார்த்தைகளை அவர்கள் பேசுகிறார்கள். அது 42வது அதிகாரம் 13வது வசனத்தில் இது வருது. அப்பொழுது அவர்கள், உமது அடியாராகிய நாங்கள் 12 சகோதரர், கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர், இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், ஒருவன் காணாமற் போனான். தன்னை குறித்து தான் சொல்கிறாங்க. யோசேப்பு குறித்து ரிப்போர்ட் என்ன கொடுக்குறாங்க, காணா போயிட்டான். அவர்கள் இன்னும் மாற வேண்டியவர்கள் என்பதை யோசேப்பு புரிந்து கொள்கிறார். அவர் கடினமாய் பேசினதற்கு காரணம் இருந்தது, அது உண்மையாகவும் இருந்தது. அதனால் அவர் என்ன முடிவுக்கு வர்றாரு, உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தால் ஒழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவதில்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு, இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அவன் வந்தால் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிடுவேன். நல்லா நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னா அதில் ஒரு மறைமுகமாக அவருக்கு ஒரு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளை உயிரோட விற்று போட்டாங்க, ஆனால் நம்மளை வந்து காணா போயிட்டேன்னு துணிஞ்சு போய் சொல்கிறாங்க. அந்த இளைய குமாரன் இவரோட கூட பிறந்த அவர் வந்து பென்யமீன், அவரை என்ன செஞ்சுருப்பாங்க, அவர் இருக்கிறாரா இல்லையா தெரிஞ்சுக்கணுமே, அந்த ஆவல் அவருக்கு வருகிறது. அதனால தான் உன் இளைய சகோதரனை கூட்டு வாங்குறார். அது வரைக்கும் எல்லாரும் இங்கே ஒருத்தன் மட்டும் போய் கூட்டு வாங்குறார். அது வரைக்கும் 3 நாள் காவலில் வைக்கிறார். நாம் யோசிக்கலாம், ஏன் இப்படி கடினமாக நடக்கிறார்? நல்ல மனிதர். யோசேப்பு சிறந்த குணாதிசயங்கள் உள்ளவர் என்று படித்து கொண்டே வருகிறோம். இப்படிப்பட்ட ஒரு செய்தியை பேக் டு த பைபிளில் ரெவரண்ட் வாரன் வேஸ்பி கொடுத்தபோது அதை கேட்டுக்கொண்டிருக்கிற வானொலி நேயர்கள் ஒரு முறை அவரோடு தொடர்பு கொண்டு, யோசேப்பு உடனே தன்னுடைய மன்னிப்பையும் அன்பையும் வெளிப்படுத்தாமல் போய்விட்டாரே, அந்த இடத்துல இப்படி அவர் இருக்கிறாரே, அதை குறித்து அங்கலாய்த்து அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அப்போது அவர் சொல்லியிருக்கிறார், முழு வரலாறையும் நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னா அந்த வசனமே நமக்கு போதிக்கிறது என்ன காரணத்திற்காக அவர் அப்படி நடந்து கொண்டார் என்று. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 நாள் காவலில் இருந்துட்டு வரவும் அவங்களுடைய மனசாட்சி நல்லா வேலை செய்யுது. நீங்கள் ஆதியாகமம் 42வது அதிகாரம் 18வது வசனம், 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் அப்படின்னு தன்னை பற்றி சொல்கிறார். இப்போ 2வது தலைப்பாக நம்ம பார்க்குறோம், அன்பிலே கண்டிப்பு இருப்பது நல்லது. நம்ம இதை எத்தனை பேர் வந்து ஏற்றுக்கொள்கிறோம் என்று தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்கன்னா அவர் அன்பாகவே இருந்தார். ஆனால் கண்டிக்க வேண்டிய எல்லாத்தையும் கண்டித்து சொல்கிறார். அன்பு கண்டிப்பதை தடுக்கவே தடுக்காது. நம்ம அநேகரை என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இருந்தால் அங்கே அன்பு இல்லை என்று முடிவுக்கு வந்து விடுகிறோம். இல்லை, கண்டிக்கும் போது தான் அது அன்பினால் கண்டிக்கிற ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அன்பில்லாமல் கண்டிக்கிறவர்கள் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் நீங்கள் வேத புத்தகத்தின்படி ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த வழிமுறையின்படி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அன்புள்ளவர்கள் கொஞ்சம் உண்மையிலே கொஞ்சம் கண்டிப்பாக தான் இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த உள்ளத்தில் இருக்கும் அன்பு அவர்களை அப்படி நடந்து கொள்ள செய்கிறது. இந்த சகோதரரை அவர் நேசித்தபடினாலே இவங்ககிட்ட மாற்றம் இல்லை, எப்படியாவது மாற்றம் வந்துடணும்னு தவதாயப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 2வது குறிப்பில் அவர் கடினமாக இருந்ததற்கு காரணம் இருக்கிறது. நீதிமொழிகள் 16:32 இப்படி சொல்லுகிறது, தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அதே நீதிமொழிகள் 18:2 சொல்லுது, மூடன் தன் மனதில் உள்ளவைகளெல்லாம் வெளிப்படுத்துகிறான். இங்கே யோசேப்பை நம்ம பார்க்குறோம், எது தேவையோ அந்த வார்த்தை மாத்திரம்தான் பேசுகிறார். எது தேவையில்லையோ அதை தனக்குள் வைத்து மறைத்து கொள்கிறார். இந்த இடத்துல தேவையில்லைன்னு சொல்லி அநேகர் இதை குற்றமாக பார்ப்பார்கள். ஆனால் நீங்கள் முழு பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா அது ஞானமாய் செயல்படுவதனுடைய வழிமுறை. நாம் எப்போதுமே மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் அதனால் வருகிற பிரச்சனையை நாம் சந்திப்போம். ஆனால் வேதம் தெளிவாக நமக்கு வழிகாட்டுகிறது, மூடன்னா அப்படி செய்வான். இந்த யோசேப்பு நல்ல ஞானம் நிறைந்தவன். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஞானம் அவனுக்கு இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலே சகோதரரோடு ஒப்புரவாக துடிப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால்
அவர்கள் ஒப்புரவாகக்கூடிய அளவுக்கு மாறி இல்லையே, மாற்றம் இல்லாமல் இருக்கிறார்களே, அந்த மாறுதல் இல்லாமல் இருக்கிறதே என்று தவதாயப்பட்டு தான் 3 நாள் காவலில் வச்சுட்டு வெளியில் வரும்போது எந்த வார்த்தையை சொல்கிறார்? நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அந்த வார்த்தையிலேயே அவர் கடினமாய் நடந்து கொண்டது, அன்பை உள்ளே மறைத்து கண்டிப்பை வெளிப்படுத்தியது, இது எல்லாமே நீங்களும் நானும் என்ன புரிஞ்சுக்கலாம்? அவர் ஒரு நோக்கத்தோடு அப்படி செய்கிறார். அங்கே நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 42வது அதிகாரம் 20வது வசனத்தில், நீங்கள் இளைய சகோதரனை கூட்டு வந்தால் தான் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் உண்மைன்னு விளங்கும், அப்போ நீங்கள் சாக மாட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படி செய்வதற்கு அவர்கள் இசைந்து. பாருங்க, சிலர் திருந்த மாட்டாங்க. அவங்க ஒரு கார்னர் போய், அதாவது ஒரு வேற வழியே இல்லை, முன்னையும் போக முடியாது பின்னையும் போக முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது தான் திருந்துறதை பற்றியே யோசிப்பாங்க. இங்கே நம்ம பார்க்கும்போது அந்த சகோதரர்களுக்கு அப்படி இது நடக்கிறது. 21வது வசனத்தில் அவங்க பேசுகிறாங்க, நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் வந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமல் போனோமே, ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லி கொண்டார்கள். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேட்காமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது. இவங்க பேசுகிற மொழி யோசேப்புக்கு தெரியாதுன்னு நினச்சி தங்கள் மனசாட்சியில் முதல் முறையாக குத்தப்படுகிறதை வெளிப்படுத்துகிறார்கள். பாருங்க, ஒரு அன்புக்குள் இருக்கக்கூடிய கண்டிப்பு என்ன மாற்றத்தை கொண்டு வருகிறது பார்த்தீர்களா? அநேக நேரங்களில் பெற்றோர் கண்டிக்கும் போது பிள்ளைகள் கோபப்படுவார்கள். என்னை கண்டிக்கவே கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் ஒரு பிள்ளையினிடத்தில் நல்ல குணாதிசயங்கள் வர வேண்டுமானால் கண்டிப்பாக ஒரு தாயும் தகப்பனும் கண்டிக்கணும். கண்டிப்பதை நன்மையாக பிள்ளைகள் பார்க்க பழக வேண்டும். இங்கே பாருங்கள், யோசேப்பு சகோதரர்கள் வயது வித்தியாசம் ஜாஸ்தி. ஆனால் இவருக்கு ஒரு மேய்ப்பனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் வருது. மேய்ப்பனுக்கு தான் என்ன தன்மை இருக்குன்னா, தொலைஞ்சு போன ஆடை தேடணும், எல்லாரும் திருந்தணும், எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறணுங்கிற வாஞ்சை அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களுக்கு இருக்கும். யோசேப்புக்கு அது இருக்குது. ஆனால் வயசு அவங்களோட இவர் கம்மி, குறைவானவர் வயது. இவர் என்ன செய்கிறாரு? அவங்கள நடத்தின விதத்தில் அழகாக அந்த மனசாட்சியில் அவர்கள் குத்துண்டு அதை பேசுகிறாங்க. நம்ம யோசேப்புக்கு செய்த இளைஞன்னு சொல்லிக்கிறாங்க, பேரை சொல்லாமல். அவருக்கு செய்த துரோகம், அவருக்கு அவரை கண்டுக்கிடாமல் நம்ம செய்த எல்லா காரியங்களும் இன்னைக்கு ஆபத்தாக வந்திருக்கிறது. இப்போ யோசேப்பு என்ன செய்கிறாரு? அவரால் அடக்க முடியல. 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அடக்க முடியாமல் கொஞ்சம் தள்ளி போய் அழுது சிமியோனை பிடித்து கட்டி வச்சு, நீங்கள் இவரை நான் வச்சுக்கிறேன், மாற்றிடுறாரு. எல்லாரையும் முதல்ல உள்ளே இருக்கணும், ஒருத்த மட்டும் போன்னு சொன்னவர் மாறுதல் என்ன சொல்கிறாரு? ஒரு ஆள் மட்டும் இங்கே இருக்கட்டும், மீதி எல்லாரும் நீங்கள் போங்க. பாருங்கள், இந்த தன்மைகளை நாம் கூர்ந்து பார்க்கும்போது அன்பிலே கண்டிப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 3வது ஒரு குறிப்பு, யோசேப்பு தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணாதிசயத்துக்கு காரணத்தை அவர் வெளியே சொல்லுகிறார். அது இந்த அதிகாரத்திலே 18வது வசனத்தில், 42வது அதிகாரம் ஆதியாகமம் 18வது வசனத்தில் அது வருது. யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். தன்னை ஒருபோதும் அவன் யாரிடமும் இப்படி அறிமுகப்படுத்தி கொண்டதில்லை. அவருடைய சரித்திரத்தை பார்ப்போன்னு சொன்னான். ஆனால் தன்னுடைய சகோதரர்கள் இதை உணரணும், இன்னும் அவர்களுடைய உணர்வு சரியானபடி வரணும், இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் அதிகமாக வரணுங்கிறதுக்காக ஒரு காஸ்பல், அதாவது சுவிசேஷம் சொல்லுகிறவரை போல என்ன சொல்கிறாரு? நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்களும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக மாறுங்கள். அவருடைய செய்தி ஒரே ஒரு வரியில் தான் இருக்குது. ஆனால் அந்த வரி, அவர் கொடுத்த செய்தி அவர்களுடைய மனசாட்சியை தொட்டது. என்றோ ஒரு நாள் யோசேப்புக்கு செய்த தீமை அவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது. என்றோ ஒரு நாள் யோசேப்பை விற்று போட்ட சம்பவம் அவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது. கொஞ்சம் அவங்களுடைய மனசாட்சியிலே அவர்கள் பாதிக்கப்பட்டு மாறுதலுக்கான ஆரம்பத்திற்குள் வருகிறார்கள். இதை பார்த்தவன தான் யோசேப்பு தாங்க முடியாமல் உள்ளே போய் அழுகிறார். அழுது விட்டு வெளியே வருகிறார். அவங்கள பார்த்து இந்த முடிவை சொல்கிறாரு, ஒருத்தர் இங்கே இருக்கட்டும், மீதி இருக்கிற எல்லாரும் நீங்கள் என்ன செய்யுங்க, போங்க, அந்த கடைசி சகோதரனை நீங்கள் கூப்பிட்டு வாங்க.
தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயத்தை இவர் இங்கே காட்டுறாரு. அன்பும் அக்கறையும். நம்ம அன்பும் கண்டிப்பும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தலைப்பாக தியானித்தோம். இறுதி குறிப்பாக நம்ம அதை பார்க்கும்போது, யோசேப்புக்கு அன்பு கண்டிப்பை மாத்திரம் சேர்த்து வைத்திருக்கவில்லை, அக்கறையும் சேர்த்து வைத்திருந்தது. அவர் தானியத்தை கொடுத்துட்றாரு, அவங்கவுங்க சாக்கில் அவங்கவுங்க பணத்தை போட சொல்லிடுறாரு, எல்லாத்தையும் சென்ட் ஆஃப் பண்ணிடுறாரு. அப்போ பாருங்க, அவங்கள தண்டிக்கணுங்கிற எந்த ஒரு தாட்டும் அவற்றை இல்லை. அதுதான் அன்பின் அடையாளம். அதே போல் அவங்க பேசும்போது கண்டிப்பை வெளிப்படுத்துகிறார், ஆனால் கண்டிப்பை வெளிப்படுத்துகிற அதே நேரத்தில் அவர்கள் மீது உள்ள அக்கறையும் வெளிப்படுத்துகிறார். இந்த அன்பு செயல்படும் அன்பாக மாறும்போது தான் மற்றவங்களுக்கே இது புரியும். இன்னைக்கு அநேகர் நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், அன்பு வெறும் வார்த்தையில் போதுமானது என்று நினைக்கிறோம். ஆண்டவர் தன் அன்பை வார்த்தையில் போதும் என்று சொல்லி நினைத்திருப்பார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்பியிருக்க மாட்டார். நான் அன்பாயிருக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவருடைய அன்பை விளங்க பண்ணும்படியாக தேவாதி தேவன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இந்த பூலோகத்திற்கு தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார். அன்பு செயலில் தான் நன்றாக வெளிப்படும். வார்த்தையில் வெளிப்படும் அன்பு ஓர் அளவுக்கு தான், மிக குறைவான அளவுக்கு தான் வெளிப்படும். ஆனால் அதே அன்பு ஒரு செயலை செய்யும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு அன்பையும் நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒரு செயலில் தான் முழு அன்பையும் புரிந்து கொள்ள முடியும். யோசேப்பினுடைய அன்பு அன்னைக்கு அவங்களுக்கு யோசேப்புன்னு தெரியாததுனால அந்த அன்பு விளங்கலை. அவங்களுக்கு கண்டிப்பு மட்டும்தான் முன்னால் இருந்துச்சு. அன்பு யோசேப்புக்குள் இருந்ததை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவர் காண்பித்த அக்கறையை எல்லா இடத்துலையும் அவங்க பார்த்தாங்க. ஆனால் எதில் அவங்க எதை பார்க்க முடியல? அவர் காட்டிய அன்பை பார்க்க முடியவில்லை. ஆனால் தொடர்ந்து யோசேப்பு மனதில் அன்பு நிறைந்தவராக செயல்படுகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, எங்களுக்கு அன்பை கற்றுக் கொடுக்க இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பிய தேவாதி தேவனே, அவர் சிலுவை வரைக்கும் சென்று எல்லாரையும் நான் நேசிக்கிறேன்னு ப்ரூவ் பண்ணார்ப்பா. ஆனால் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒரு தேவ மனிதன் இந்த சகோதரர்களையா நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வார்த்தையினால் சொல்லாதபடி அவர் செய்கையினாலே சொல்லிக்கொண்டே வருகிறார்ப்பா. அன்பிலே கண்டிப்பு இருப்பது உண்மை. அன்பை வெளிப்படுத்த நினைக்கிறவர்கள் உடனே வெளிப்படுத்த மாட்டாங்க. அதை கொஞ்சம் அந்த அன்பை நன்றாக யோசித்து இந்த மாறுதல், இந்த அன்பை கொடுக்கிற நாம் இந்த மாறுதலை அவங்ககிட்ட எதிர்பார்க்கிறோங்கிறதையும் ஆண்டவரே அவங்க சொல்லி அவங்க காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலே நாங்களும் உண்மை போல நிபந்தனையற்ற அன்பு மற்றவர்களிடத்திலே காட்ட உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் ஒரு நோக்கத்தோடு கண்டிப்பாக இருப்பதும், ஒரு நோக்கத்தோடு நாங்கள் ஆண்டவரே சில காரியங்களை கண்டிப்பாய் அணுகுவதும் எங்களுக்கு இருக்குமானால் அதையும் நாங்கள் யோசேப்பை போல கவனமாய் செய்ய உதவி செய்யும். யோசேப்பு அந்த கண்டிப்பை மிக கவனமாக காண்பித்தார் ஆண்டவரே. அந்த கண்டிப்புக்கு ஒரு அளவு இருந்துச்சு சுவாமி. அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து எப்படியாவது அந்த இளைய மகனை பார்க்க வேண்டும் என்று அவர்களை அனுப்பி திரும்ப வர வைக்க வேண்டும் என்ற அக்கறை அவருக்கு இருந்தது சுவாமி. அவர்களை அழித்துவிட அவர் முன்வரவில்லை, அவர்களை பழித்துவிட முன்வரவில்லை, அவர்களை திட்டுவதற்கு முன்வரவில்லை, அவர்களை பழைய காரியங்களெல்லாம் நினைவுபடுத்தி என்னை இப்படி பண்ணிட்டீங்களே, ஆனால் நான் இப்போ பாரு ஒரு அதிபதியாக நிற்கிறேன், இப்போ என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான அணுகுமுறையை அவர் செய்யவில்லைப்பா. உண்மை போல் அவர் அணுகினார், உண்மை போல தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார், உம்மை போல தன்னுடைய கண்டிப்பை வெளிப்படுத்தினார், உம்மை போல் அக்கறையை வெளிப்படுத்தினார் சுவாமி. ஆண்டவரே, அவர் அறிந்தும் அறியாதவர் போல செயல்பட்டதற்கு மிக ஒரு நல்ல நோக்கத்தை நாங்கள் கண்டுபிடித்து ஆண்டவரே அதை போல நாங்களும் கூட கர்த்தாவே எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அன்பை காட்ட முடியாத சூழ்நிலையில் அதை மனதிலே தேக்கி வைத்து அந்த அன்பின் அடையாள செயல்களில் நாங்கள் அன்பை காட்ட எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கருத்தில் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே, ஆமென்.